Hey guys, welcome back to Kabakaba. நம்ம Kabakaba சேனல் டுடே கண்டென்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம ரெகுலராக நம்ம கேட்டிருப்போம் சிக்கன் ஷவர்மா, மட்டன் ஷவர்மா, பீஃப் ஷவர்மா, பிளேட் ஷவர்மா, இதே வரிசையில் வர கோன் ஷவர்மா இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோன் ஷவர்மா வந்து நம்ம எக்லெஸ்ஸில் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருள் மைதா 1 கப் எடுத்து வச்சிருக்கிறேன், சுகர், ஆயில், நான் அதை ஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற மைதாவை போட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறேன்னா, அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து கோல்டன் கலரில் நம்மளுக்கு வரும். கொஞ்சமாக சால்ட். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்புறம் நம்ம ஹீட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஆயிலை சேர்த்துடலாம். ஆயில் எதுக்கு நம்ம ஹீட் பண்ணி சேர்க்குறோன்னா, அப்போ தான் நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாகவும் கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ரொம்ப சூடாக இருக்கும், பார்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. கட்டி கட்டியாக இருக்கும், அதெல்லாம் நல்லா ஈக்குவலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா இடமும் ஈவனாக ஒரே மாதிரி ஆக்கிடுங்க. அப்புறம் எப்பவும் போல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நம்ம எப்பவும் மாவு சேர்க்குற மாதிரி சேர்த்துருங்க. பரோட்டாவுக்கு மாவு எப்படி சேர்ப்போமோ அந்த மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ அதை வந்து சேர்க்குறோமோ அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கடைசியாக கொஞ்சமாக ஆயிலை கையில் எடுத்து அதுக்கு மேலே லைட்டாக க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கவர் போட்டு வச்சு ஃப்ரீயாக விட்டுடலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னெல்லாம்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் கோஸ் நான் எடுத்து இருக்கிறேன், அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் கேரட், அப்புறம் குடை மிளகாய், தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், டொமேட்டோ சாஸ், ஹோம்மேட் எக்லெஸ் மயோனைஸ். இது நம்ம போன வீடியோவில் போட்டிருந்தோம், அதோடைய லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறோம். அது பார்க்காதவங்க போய் பார்த்துக்கோங்க. இப்போ இதை நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அப்புறம் கொஞ்சமாக சால்ட், மயோனைஸ்லேயும் சால்ட் இருக்கும், ஸோ பார்த்து போட்டுருக்கோங்க. அப்புறம் நான் கொஞ்சமாக மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன். காரம் ஜாஸ்தியாக வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் டொமேட்டோ சாஸ் தேவையான அளவு, ஹோம்மேட் எக்லெஸ் மயோனைஸ் உங்களுக்கு எவ்வளோ வேணும்னு தோணுதோ அவ்வளோ ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவும் நிறைய ஆட் பண்ணிட வேணாம், அப்புறம் ரொம்ப லூஸ் ஆகிடும் ஸ்டஃப். இவ்வளோதான். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்த ஸ்டஃப்பையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குதுண்டு. இப்போ நமக்கு ஸ்டஃப் ரெடி ஆகிட்டு, இப்போ நம்ம கோன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள் டோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இதை நம்ம இப்போ 3 பார்ட்ஸாக கட் பண்ணிடலாம். பாருங்கள் நான் எப்படி வந்து கட் பண்ணுறேன்னு. இப்படி ரோல் பண்ணிவிட்டு ஒரு 3 பார்ட்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் 4 பார்ட்ஸாக கூட கட் பண்ணிக்கலாம், பட் ரொம்ப சின்னதாக கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சம் மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக வேலை முடியும். இப்போ இதை மாவு தடவி எல்லா பக்கமும் ஒரே மாதிரி ஈவனாக வளர்த்து எடுத்துக்கோங்க. தின்னாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. இப்போ இது நம்ம வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு கட் பண்ணிடலாம். இந்த மாதிரி இருக்கணும், ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, நார்மலாக இருக்கணும். இப்போ இதை நம்ம வந்து அலுமினியம் கோன் ஷவர்மா செய்கிற கோனில் வந்து நம்ம வந்து இதை சுற்றி எடுத்துக்கலாம். பாருங்கள் நான் எப்படி சுற்றுறேன்னு. இந்த மாதிரி சுற்றினா தான் சூப்பராக இருக்கும், பார்க்கவும் செமையாக இருக்கும். இந்த கோன் மோல்டு எங்கே கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அமேசானில், ஃப்ளிப்கார்ட்லலாம் கிடைக்கும். இந்த மாதிரி லைன் பை லைனாக சுற்றணும். அப்புறம் சுற்றி முடிச்சதுக்கப்புறம் எல்லா இடமும் ஈவனாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. அப்போ தான் அது வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ண சொல்ல கலண்டு வராது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி
ஒரு கடாயை வச்சுக்கோங்க, அதில் ஆயில் விட்டுக்கோங்க. நார்மலாக நம்ம எப்பவும் ஃப்ரை பண்ணுற மாதிரி தான். பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் இப்போ சுற்றி எடுத்து வச்சாச்சு. எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். இதை ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இன்னுமே சூப்பராக இருக்கும், கோல்டன் ப்ரௌனிஷாக செமையாக இருக்கும். இப்போ நான் இதை 2 போட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். இது ஃப்ரை பண்ண சொல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் வந்து 2 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கிறேன், அப்போ தான் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், செம்மையாக கோல்டன் ப்ரௌனில் வந்துடுச்சு, சூப்பராக இருக்குது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். பாருங்கள், செம்மையாக கோல்டன் ப்ரௌனில் சூப்பராக ஃப்ரையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்கள், லேயர் பை லேயராக செம்மையாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளுக்கு கோன் ரெடி ஆகிட்டு சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பியாக செம்மையாக வந்திருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கோன் சூப்பராக ரெடி ஆகிட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஸ்டஃப்பை வந்து நம்ம அதில் கோனில் ஃபில் பண்ணிடலாம். நிறைய பேர் நிறைய ஸ்டஃப் வச்சு சாப்பிட விரும்புவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி அடியில் வந்து குத்தி விட்டு நிறையா வைங்க. எப்படி செம்மையாகிது பாருங்கள். இதெல்லாம் நிறையா குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கோன் ஷவர்மா ரெடி ஆகிடுச்சு நம்மளுக்கு. இது குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட, நம்ம வீட்டிலையே செய்கிறதுனால. இந்த சூப்பரான டேஸ்ட்டான இந்த எக்லெஸ் கோன் ஷவர்மா உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் கண்டினியூஸாக நோட்டிஃபிகேஷனாக வரும். நெக்ஸ்ட் கண்டனில் நான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி. திஸ் இஸ் MSL. பாய்.